தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக மக்கள் நிறையா பேர் கமெண்ட்டில் மறக்காமல் கேட்டுகிட்டே இந்த வேலைவாய்ப்பு இளநிலை உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு எப்போ வரணும், அதுக்கான நோட்டிஃபிகேஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் ரொம்ப நாள் கழித்து நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த காலி இடங்களுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களால் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18, மேக்ஸிமம் 60 வயது வரை இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். முழுக்க ஆட்களை நேர்காணல் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எக்ஸாமினேஷன்லாம் கிடையாது. இன்டர்வியூவில் ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு தான். சேலரி பொறுத்த வரைக்கும் மினிமம் அப்படிங்கிறது 18,000லேருந்து அதிகபட்சமாக உங்களுக்கு 60,000 வரைக்கும் மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 12 மார்ச். இதில் 9 அப்படின்னு இருக்குது. 12 மார்ச் தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா லிங்க் க்ளோஸ் ஆயிரும், அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக எல்லாரும் அப்ளை பண்ணிக்கலாம். இவங்க தான் அப்ளை பண்ண முறை, எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அட்வர்டைஸ்மெண்ட். என்றைக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26/2/2024 அன்றைக்கி உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 12/3/2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். தபால் மூலிமா, கொரியர் மூலிமா அப்படியெல்லாம் எது அனுப்புங்கிற எந்த ஒரு நீடும் கிடையாது. ஸோ இந்த லிங்க் மூலிமா தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுவீங்க. லிங்க் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 21/2024. ஓகேங்களா? இதுதான் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான நம்பர். இந்த வேலைவாய்ப்புக்கு முழுக்க ஆன்லைனில் மட்டும்தான். 2 விதமான பதவிகள் சொல்லியிருக்காங்க. ரெண்டுக்குமே அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, எனக்கு ஏதாவது டவுட் இருக்குது, நான் ஏதாவது யார்கிட்ட கால் பண்ணி கேட்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. 044-2257-9796. இந்த நம்பருக்கு ஒர்க்கிங் டேஸில் காலைல 9 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்கலாம். இல்லை எனக்கு கால் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை, ஆனால் நான் இமெயில் மூலிமா கேட்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக 2 இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்குது, அதே மாதிரி ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறக்கும் உங்களுக்கு இஷ்யூ இருக்குது அப்படின்னா தாராளமாக இங்கே இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் தாராளமாக மெயில் அனுப்பலாம். அவங்க என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுவாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, என்னென்ன வேலை வாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து 2 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் மற்றும் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்னு 2 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி, 2 வேலை வாய்ப்புக்குமே எனி டிகிரி படிச்சிருக்க யாராக இருந்தாலும் சரி தாராளமாக இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். சேலரி பொறுத்த வரைக்கும் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா 16,000லேருந்து 50,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறாங்க. அதே சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா 18,000லேருந்து 60,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஏஜும் கொடுக்கவே கிடையாது. மினிமம் 18 முதல் மேக்ஸிமம் 60 வயது வரைக்கும் இருக்கவங்க நீங்கள் தாராளமாக ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஓகேங்களா? ஃபீஸ் எல்லாம் நீங்கள் எதுவும் ஆன்லைனில் பே பண்ணுங்கிற எந்த ஒரு நீடும் கிடையாது. நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிற அஃபிஷியல் வெப்சைட் லிங்க். இதுதான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் யூசர் லாகின் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்.
அது கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்காக தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் இது தான். என்னென்ன வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 26ஆம் தேதியிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 12 மார்ச் 2024 தான் உங்களுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஜூனியர் அண்ட் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் 2 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறங்கிறத பார்த்துடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூசர் நேம். இந்த யூசர் நேமை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான யூசர் நேம் வேணும். இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் பேர் மோகனா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் மோகன் கொடுத்தீங்கனால செலக்ட் பண்ண முடியாது. கூடவே பார்த்தீங்கன்னா உங்களோட பர்த் டேட் அந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து அந்த மாதிரி ஒரு யூனிக் நேமை க்ரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு அது நீங்கள் கொடுக்குறது தான். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்னங்கிறத கொடுத்துக்கோங்க. நேம் ஆஃப் த கேண்டிடேட், அதே மாதிரி உங்களோட இமெயில் ஐடி, அதுக்கடுத்து உங்களோட மொபைல் நம்பர், இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நீங்கள் க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இதில் நீங்கள் க்ரியேட் பண்ண யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு, இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துருக்க யூசர் நேமையும் இங்கே கொடுத்த பாஸ்வேர்டையும் இங்கேயும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லாகின் பண்ணி உள்ளே போய்க்கலாம். உள்ளே போனோடனே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் அதிலே கொடுத்துருப்பாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரை மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே உள்ளே போனோடனே நீங்கள் எந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இதை வச்சு அங்கே போனோடனே நீங்கள் இதை செலக்ட் பண்ணால் தான் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியும். மாற்றி இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. 21/2024 செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களோட சிக்னேச்சர், உங்களோட ஃபோட்டோகிராஃப் எல்லாத்தையும் ஆன்லைனில் அப்லோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குதோ எல்லாமே என்டர் பண்ணுங்கள். ஃபைனல் சப்மிட் பண்ணுறது கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா கொடுங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.